எல்லாம் செலக்ட் பண்ணி தான் புத்திசாலித்தனமே நம்ம பயன்படுத்தலாம், வாழ்க்கையில பெரிய அடி வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு நாள் நொந்து போய் அது எல்லாத்தையும் நடந்திருக்கும். அந்த செகண்ட்ல முடிவெடுப்பாங்க பாருங்க, இனிமேல் நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன், புத்திசாலித்தனம் நடந்துக்கவே சொல்லி அன்னைக்கு முடிவு பண்ணுவாங்க. அன்னையில இருந்து அவங்க மிகப்பெரிய புத்திசாலிகள். ஆனா மனசாட்சி இல்லாத ஆட்கள் தெரியாது. அவங்க நினைச்சுக்கிறாங்க அதான் வாழ்க்கை, அதான் உண்மை. பல பேர் நடந்துட்டு இருப்பாங்க, பார்த்து என்ன இப்படி இருக்காருன்னா அப்படிதான் இருப்பாரு, ஏன்னா அடிபட்டாரு. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரின்னா சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைய ரொம்ப புத்திசாலி, நல்லா படிக்கிறான் சொல்லிட்டே இருங்க. அந்த குழந்தை நல்லா படிச்சு புத்திசாலி இருந்து அந்த குழந்தைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்திருக்காரு. புத்திசாலி நல்லா பேர் எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து எல்லாம் போயிட்டு இருக்கோம், பெரிய மெடல் வாங்கிறோம். ஆனா மனசு பிடிச்ச வாழ்க்கையே இல்ல. திடீர்னு ஒரு நாள் நாம புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டதுனாலதான் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு அடி வந்துருச்சு. நம்ம நிம்மதியாவே இல்ல, சந்தோஷமா இல்ல. இனிமேல் நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரிதான் வாழ்வேன்னு ஒரு நாள் முடிவெடுக்கும் அந்த குழந்தை. நான் சொல்ற குழந்தைக்கு 30 வயசு இருக்கலாம். என்னைக்கு சொல்ல முடிவெடுத்தா அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன ஆகும், மனசாட்சி பிரகாரம் நடக்கும், நல்லவனா இருக்கும், ஆனா புத்திசாலியா இருக்காது. இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் யாராவது என்கிட்ட பேசுறீங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசணும்னா நீங்க மனசு சப்போர்ட் பண்ணி புத்தியை மதிக்காம போறாளா இல்ல புத்திக்கு சப்போர்ட் பண்ணி மனசை மதிக்காம போறாளா கண்டுபிடிச்சோம். ரெண்டுமே தப்பு. அப்ப எது கரெக்ட்? ஒவ்வொரு விஷயத்திலையும் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு புத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு ரெண்டையும் வச்சுக்கிட்டு வெளியே வந்து நின்று நாம என்ன பண்ணணும், இந்த ரெண்டுல இப்போ எது பிரகாரம் நடந்தா இந்த சிச்சுவேஷனுக்கு நல்லதுன்னு ஒவ்வொரு முடிவு மனசா இருக்கும் இல்ல புத்தியா இருக்கும் மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கணும். இது கரெக்ட். அப்போ உங்களை புத்திசாலின்னு சொல்லுவாங்க, மனசாட்சி நல்லவன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்ப முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்ணுங்க, உங்க லைஃப் யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நான் யோசிச்சு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. இது தெரிஞ்சதுன்னா பெரிய பெரிய பிரச்சனை சால்வ் பண்ணிருக்கலாம். இப்ப எல்லாத்துக்கும் ஒரே கவலை, எது தெரியுமா கவலை? போன வருஷம் அவரை திட்டேன், அதான் தப்பு, அந்த வீட்டை நான் வித்துட்டேன், செஞ்சிடக்கூடாது, இந்த கால இப்படி எல்லாரும் பாருங்க ஏற்கனவே செஞ்ச விஷயம் தப்பா பண்ணிட்டு உட்கார்ந்து நினைக்கிறதுக்கே மனசுக்கு டைம் சரியில்லை, அவ்வளவு நேரம் இருக்கு, கவலைப்பட்டுட்டே இருக்குது. ஏன்? அப்போ எது சரின்னு முடிவெடுக்க முடியாம ஏதோ ஒரு பக்கம் உடனே போயிட்டோம். ஆனா இன்னைக்கு இருந்து உட்காருங்க, எதை பண்ணணும், ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா உடனே எடுக்கக்கூடாது. கண்ணை மூடி உட்காந்து யோசிச்சு பாருங்க, மனசு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுது, அதில் எழுதி வச்சுக்கோங்க. புத்தி ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, ஆரம்பத்துல நல்லா இருக்குங்க, முதல்ல பேப்பர் வச்சுக்கோங்க. மனசு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுது, இதுதான் பிடிச்சிருக்கு. ஒரு சில விஷயம் 2 3 பிடிச்சிருக்கும், புத்தியில சொல்ல 2 3 பிடிச்சிருக்கும். எழுதி வச்சுக்கிட்டு தனியா உட்காந்து இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா யாருக்கெல்லாம் கஷ்டம் நஷ்டம், நமக்கு என்ன லாபம் நஷ்டம் யோசிங்க. புத்திக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா யாருக்கு நஷ்டம் என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல ஒரு 1/2 மணி நேரம் யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். யோசிச்சு பார்த்துட்டு தயவு செய்து சொல்றீங்க, இதுல உங்களுக்கு ப்ராஃபிட்டான விஷயம் முடிவெடுக்க கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், எது அதிக லாபம் முடிவெடுக்க கூடாது. எதனால அடுத்தவங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாதோ அதை முடிவெடுத்தா பெஸ்ட். அதாவது எப்பெல்லாம் நம்ம முடிவெடுக்கிறோம் என்ன பண்றோம், அடுத்தவங்க மனசையும் உடம்பையும் கெடுத்தோம். இது என்ன ஆகுது, யாருடைய மனசை கெடுத்து நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அவங்க என்ன பண்றாங்க, அப்படின்னு யோசிப்பாங்க நம்மளை பத்தி. அந்த ஒரு எண்ணம் போதும் நம்மளை கெடுக்கிறதுக்கு, வேற ஒண்ணுமே வேண்டாம். நம்மளை பத்தி நாம நாசமா போகணும்னு உலகத்துல யாருமே நினைக்காம ஒரு மனுஷனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அணுகுட்டு வச்சு தூக்க முடியாது, துப்பாக்கி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எண்ணம். அப்போ நம்மளை பத்தி அடுத்தவங்க இவன் மோசமான ஆளு, கெட்டவன், அவன் துரோகம் பண்ணிட்டான், இவன் நஷ்டப்படி யார் நினைச்சாலும் அது வேலை செய்யும். அப்புறம் எடுக்கிற முடிவு எப்படி இருக்கணும்னா எந்தெந்த அந்த ஒரு 10 ரிசல்ட் வரும், ஒரு காரியத்துக்கு 10 முடிவு வரும். இந்த 10 முடிவுல எந்த முடிவு எடுத்தா அடுத்தவங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் அதிகமா சேதாரம் இல்லையோ, அது நமக்கு லாபம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அது எடுத்துட்டே போனீங்கன்னா தெரியுமா, நீங்க உடனே பெரிய பணக்காரனோ பெரிய ஞானமும் கிடைக்காது. ஆனா சறுக்கவே மாட்டீங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேல போயிட்டே இறங்கவே மாட்டோம், கம்மியா தான் கிடைக்கும். ஆனா போக போக மேட்ரிக்ஸ்ல போகும். ஆரம்பத்துல வித்தியாசமா யோசிச்சு பண்ணி இதுல 10,000 கிடைக்குது, இதுல 5,000 கிடைக்குது, ஓகே இவரு பரவாயில்ல, இவர் விட்டு போன பரவாயில்ல, இவர் பொய் சொல்ல சொல்லிட்டு அந்த 5,000 ரூபாய்க்காக அடுத்தவங்களை ஏமாத்தி பொய் சொல்லி இல்ல அடுத்தவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணி சம்பாதி
சம்பாதிக்கும் போது என்னன்னா நிறைய கிடைக்கும். ரஜினி சொல்ற மாதிரி நிறைய கிடைக்கும், ஆனா கை விட்டுருவாரு. இந்த மாதிரி டெக்னிக் ஆரம்பத்துல பேப்பர்ல எழுதுங்க, பழகிடும். அப்புறம் மனசுல எழுதுங்க, அப்புறம் 10 நிமிஷம் ஆகும். பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல 1 செகண்ட் போதும் முடிவு எடுக்கிறது. அதுக்காக ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து என் மனசு சப்பாத்தியும் பொங்கலும் சாப்பிடலாம்னு சொல்லுது, புத்தி ஆனியன் சாப்பிடலாம்னு சொல்லுது, உடனே எது கரெக்ட்னு 10 வருஷத்துல கஷ்டப்பட வேண்டாம். நான் சொல்றது முதல்ல வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பெரிய விஷயத்துக்கு முடிவெடுங்க. இப்போ என்ன யாராவது கேட்டீங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல நான் எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவு தாண்டி வந்திருப்பேன். என்ன கேட்டா நான் கண்ணை மூடி சொல்லுவேன், இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் கரெக்ட், அவ்வளவுதான். எனக்கு கவலையே இல்லை. ஏன் கவலை இல்லைன்னா நான் போன வருஷம் இதை பத்தி யோசிச்சதே இல்லை. என்ன கரெக்டா பண்ணிருக்கேன், யோசிக்கிறத பத்தி ஏன் கவலை பண்ணும்? அந்த நேரத்துல நான் எது கரெக்டா முடிவு எடுத்திருக்கிறேன். இப்ப கேட்ட சொல்லுவேன், அன்னைக்கு ஒருவேளை நான் எடுத்த சில முடிவுகள்ல சில பேருக்கு பாதிச்சிருக்கும், சில மனசோ உடம்பு பாதிச்சிருக்கும், இல்லைன்னு சொல்ல பாதிச்சிருக்கும், ஆனா தைரியமா இருக்கும். ஏன் தெரியுங்களா? ஒருவேளை அந்த முடிவு எடுக்கலன்னா இந்த முடிவு எடுத்திருந்தா அதை விட ரொம்ப அதிகமா பாதிச்சிருப்பாங்க. சோ அது பெஸ்ட் தானே. ஒரு சில முடிவுகள்ல பல பேர் உயிரே போகும். உயிர் போனாலும் கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த முடிவு அன்னைக்கு எடுக்கலன்னா இந்த முடிவு எடுத்திருந்தா 10 கோடி பேர் செத்துருப்பாங்க, இது 2 பேர் செத்துருப்பாங்க. இப்படி புரியுது? அதுக்காக சாக பத்தி சொல்ல நான் என்ன சொல்றேன், புரிஞ்சுக்கவே சொல்றேன். ஒரு சில முடிவுகள்ல சில நஷ்டமோ லாபமோ சில பேருக்கு மன கஷ்டம் வரும், ஆனா நாம தைரியமா அந்த முடிவுல தான் ரொம்ப கம்மியா பாதிச்சிருக்காங்க, ஒருவேளை வேற முடிவு எடுத்திருந்தா அதிகமா பாதிச்சிருப்பாங்க அளவுக்கு யோசிச்சு வச்சிருந்தோம்னா அந்த கவலைப்படுறதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம், சந்தோஷமா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க கடைசியா 5 வருஷம் இல்ல 10 வருஷம் நீங்க செஞ்ச எல்லா விஷயமும் சரியான விஷயம், நான் எடுத்த முடிவெல்லாம் கரெக்ட், நான் வாழ்ந்த வாழ்க்கை கரெக்ட்னு அந்த தெம்பு என்னைக்கு வருதோ முதல்ல நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு மனசுக்கு கவலைப்படாது. இன்னொன்னு ஃபியூச்சர் பத்தி வருத்தப்படாது. இனிமேலும் கடனா இருக்கும், முடிச்சு போச்சுங்களா? பிரசன்ட் லைஃப்ல மட்டும்தான் இருந்து பாருங்க. மனசுன்னு ஒண்ணு நம்ம வீட்டுல நாய்க்குட்டி மாதிரி கூட்டா வரும், போனா போகும். இப்படி மனசை என்ன பண்றோம், இந்த புத்திக்கும் மனசுக்கும் நடுவுல கொடுத்துட்டு அதை என்னமோ பண்றது டபுள் மைண்ட், எல்லாத்துக்கும் டபுள் மைண்ட், எதாச்சும் டபுள் மைண்ட். யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு வீட்டுக்கு போலாமா வேண்டாமா 1 மணி நேரம் முடிவெடுக்கவே முடியல. எல்லாமே இப்படி யோசிச்சு டபுள் மைண்ட். பல பேர் பாருங்க 30 வருஷமா ஒரே விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்பாங்க, இன்னும் முடிவெடுத்துக்கவே மாட்டாங்க. டபுள் மைண்ட். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. நான் ஒரு 1/2 மணி நேரத்துல சொல்லிட்டேன், ஆனா அவ்வளவு வருஷம் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் விஷயமா. செஞ்சு பாருங்க. இனிமேல் வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதை பத்தி கவலை வரும்போது கவலை வராது, டென்ஷன் ஆகாது, கோவம் வராது, பயம் வராது, ஒண்ணும் வராது. ஒண்ணுமே வரலன்னா சும்மா இருக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கு சும்மா நிறைய புக் எழுதுவாங்க, இதான் சும்மா இருக்கு, என்ன செய்யுதுன்னு தெரியாது. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது மைக்கு பிடிச்சிட்டு எங்கேயாவது போய் என்ன பண்றது தெரியல. பெரிய பெரிய சாமியார்லாம் பாருங்க 108 கண்ட்ரில ஆசிரமம் இருக்கும். அவங்களுடைய நான் தெரியாத விஷயமே இருக்காது. எந்த கண்ட்ரில இப்ப என்ன நடந்துச்சு, யார் எந்த கண்ட்ரில எந்த டிவோட்டி சூசைட் பண்ணிட்டாரு, யார் பிரச்சனை பண்ணிருக்காரு, யார் டொனேஷன் கொடுத்தாரு, எல்லாம் தெரியும். சும்மா தான் இருப்பாங்க, வெட்டியா உட்காந்துருப்பாங்க. நம்ம ஒரு சின்ன கம்பெனி 4 பேர் வேலை செய்வாங்க, மண்டே சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு லீவ் போட்டோம், என்ன பண்றதே தெரியல. 120 கண்ட்ரில ஆசனம் வச்சுக்கிட்டு அத்தனை பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்து வெட்டியா உட்காந்துட்டு யாரையும் பேசிட்டு இருப்பாங்க. எப்படி முடியுதுன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு விஷயத்தை ஒரு தடவை முடிவு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏன் முடிவு எடுக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்ட் எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டாலும் 1 செகண்ட்ல பதில், அது பெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதை பத்தி ஏன் யோசிக்கணும், புதுசா யோசிச்சுட்டே இருக்கணும். அப்ப எனக்கு தெரிஞ்சு டைம் மிச்சம் இருக்கும், எல்லாத்தையும் செஞ்சுட்டு சும்மா இருக்கும். இப்ப என்ன பண்றோம், நம்ம ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கே டைம் வேஸ்ட் ஆகிடும். அந்த மனசு வேலை செய்து பார்த்தீங்களா, அதுவே எனர்ஜி லாஸ். அதாவது ஒருத்தர் போயிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா என்ன நடக்கணும் கேட்டு பாருங்க, டக்குன்னு சொல்லுவாங்க, நான் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, ஃபவுண்டேஷன் நின்று இருக்கு, அதை முடிச்ச சந்தோஷப்படுவேன். சரி இப்போதைக்கு முடியாது, எங்க வீட்டுக்கார மண்டையில முடி முளைக்கணும், என் பையன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், அதுவும் நடக்காது, தெரியாது. இப்படி பாருங்க, யாருக்கா போய் சந்தோஷமா இருக்கணும் எப்படின்னு கேட்டா அவங்க சொல்றது பார்த்தா நான் சிஎம் ஆகணும், இப்படி பார்த்தா அது நடக்கவே நடக்காது. இப்போதைக்கு நடக்காது, நடக்கலாம், ரொம்ப லேட் ஆகும். அப்ப அப்பதான் சந்தோஷமா இருப்பீங்களா?
இருப்பீங்களா? அப்ப அது 15 வருஷம் வருத்தமா இருப்பீங்களா? அதாவது ஒருத்தர் கொடைக்கானல் டூர் போறாங்க, ஒரு கேங். கொடைக்கானல் டூர் போறதுக்கு சந்தோஷமா இருக்கு. வண்டியில் உட்காந்துக்க வேண்டியது, வண்டி போயிட்டு இருக்கு, எல்லாம் அமைதியா உட்காந்துருக்கீங்க. கொடைக்கானல் போய் சந்தோஷமா இருப்பாங்க. யாரும் சிரிக்கல, பேச ஒண்ணும் பண்ணல, வண்டி போயிட்டே இருக்கு. கொடைக்கானல் போயாச்சு. வெளியே அவ்வளவு மழை வருது, இறங்கவே முடியல, இறங்க முடியல, உட்காந்துருக்கீங்க, சந்தோஷம் இல்ல. வண்டி திரும்பி வருது, வீட்டுக்கு வந்துட்டீங்க, என்ன சந்தோஷம் பார்த்தீங்க? இதே டூர் போகும்போது பாருங்க, வண்டியில உட்காருவோம், டூர் போறோம், எல்லாம் பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடிட்டு சாப்பிட்டு அந்த கொடைக்கானல் போற வரைக்கும் ஜாலியா தான் இருப்போம். கொடைக்கானல் போய் மழை வரும், யாரும் வெளியே இறங்க மாட்டோம், இன்னும் ஜாலியா இருக்கும். ஏன்னா வேற வெளியே போறதுக்கு வேலை இல்லை. ஒருத்தருக்கு கிண்டல் பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு சாப்பிட்டு அப்புறம் அந்த வண்டியில பண்ணுவோம், மழை வரும்னு சொல்லி திரும்பி வந்துடும். பாருங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்போ போனது வந்ததுதான் சந்தோஷம், கொடைக்கானல் போனது சந்தோஷம். அந்த மாதிரி அந்த வீடு கட்டுறதுக்கு போறோம் பாத்தீங்களா, அந்த பாத சந்தோஷம். அந்த சிஎம் ஆகணுங்கிற வெறியில நம்ம சுத்துறோம் பாத்தீங்களா, அந்த அந்த ஒவ்வொரு செகண்ட் சந்தோஷம். அதுல சந்தோஷம் அனுபவிச்சா அதான் உண்மையான சந்தோஷம். ஆனா எல்லாரும் என்ன பண்றோம், இது நடந்தா சந்தோஷம், நடக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க? மனசை பொறுத்த வரைக்கும் சந்தோஷங்கிறதுக்கு எது கொடுத்தா சந்தோஷம் பார்க்காது. சந்தோஷம் சந்தோஷம் தான். வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க, சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க, டிவில பாட்டு வருது, இது வரைக்கும் அந்த பாட்டை கேட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க, புது பாட்டு அருமையா இருக்குது. அந்த சமையல் பண்ணும்போது உங்க மனசு டக்குன்னு சந்தோஷம் போயிடுச்சு, அந்த பாட்டு கேட்குறீங்க, அப்படியே சமையல் பண்ணணும்னு தோணல, 5 நிமிஷம் கண்ண மூடி கேட்கலாம்னு தோணுது. புது பாட்டு திடீர்னு கேட்குறீங்க, ஆச்சரியமா இருக்கு. அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே மனசுக்கு அப்படியே 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, 5 நிமிஷம் சந்தோஷமா இருந்தீங்களா, இதுக்கு பேர் சந்தோஷம் கிடைச்சது பாட்டு மூலமா. இதே நீங்க சிஎம் ஆகணும்னு கனவு கண்டு 50 வருஷம் கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர்த்த கொலை பண்ணி அதை பண்ணி இது பண்ணி அந்த சிஎம் ஆகி உட்கார்றீங்க இல்லையா, அந்த 5 நிமிஷம் என்ன சந்தோஷமோ அதே சந்தோஷம் தான் இந்த பாட்டு கேட்கும் பொழுதும். மனசை பொறுத்த வரைக்கும் சந்தோஷங்கிறது ஒண்ணு, அது எது மூலமா கிடைக்கிறதெல்லாம் பார்க்காது, அதுக்கே சந்தோஷம் ஆகும். அப்போ இலவசமா 1 ரூபா செலவு இல்லாம இங்க இருக்கிற இந்த பாட்டுங்கிற சந்தோஷத்தை அனுபவிக்காம எதையோ நினைச்சு ஏகிறீங்க பாத்தீங்களா, அதுதான் வருத்தம். ஒரு அருவியில குளிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது, ஆனந்தமா இருக்குது, ஃப்ரெண்டு எல்லாம் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க டைம் ஆச்சு போலாம், வெளியில போய் சாப்பிட போறோம், சாப்பிட்டு போய் ஜூல போய் உட்காந்துக்கலாம்னு. ஜூக்கு போகாதீங்க, சாப்பிடாதீங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கும்போது சாப்பிடறது தோணாது, பசி எடுக்காதுங்க. பிடிச்சிருக்கு நமக்கு, பாருங்க பிடிச்சிருக்கு பிடிக்கல அவ்வளவுதான். அந்த அருவியில பிடிச்சிருக்கு, அவன் பிடிக்கும் போது எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நான் வரல, இன்னைக்கு நான் சாப்பாடு சாப்பிடல, பரவாயில்ல, ஒரு நாள் சாப்பாடு உண்டாங்க, ஆனா அந்த சாப்பாடு எப்ப சாப்பிட்டுக்கலாம், இந்த சந்தோஷம் வாழ்க்கை கிடைக்காது. என்ன பண்ணுங்க, சந்தோஷம் உள்ள இருக்கும் பொழுது வெளியே வரக்கு முயற்சியே பண்ணாதீங்க. அதுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணுங்க, அது என்னைக்கு தான் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அப்ப அந்த அருவி கிடைக்கும் பொழுது நான் வரல, நீங்க போங்க அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டே இருங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க, 1 மணி நேரம் கழிச்சு வருவாங்க, நீங்க 1 மணி நேரம் சந்தோஷமா இருக்கீங்க, அவங்க 1 மணி நேரம் சாப்பிட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். இது கோடி ரூபாய் கட்டணம் கிடைக்காது. அதே மாதிரி பாட்டு கேட்கும்போது, பிடிச்ச பாட்டு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கீங்கன்னா செல்போன் வந்து எடுக்காதீங்க, விட்டுருங்க. அதை எப்படிதான் பேசிக்கலாம், அது சந்தோஷம் கிடைக்க தெரியாது, யார் கொடுத்துட்டு போறாங்க தெரியாது, வச்சுட்டு அந்த பாட்டை மட்டும் கேளுங்க. அந்த பாட்டு முடிஞ்சு உங்க மனசு சந்தோஷமா இருந்து அப்படியே அமைதியானவங்க அப்புறம் மெதுவா அந்த போன் எடுத்து பேசுங்க. என்ன சொல்றேன்னா, சந்தோஷங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து நம்ம வெளியே போறோம் எதுக்காகனா, தேவையில்லாத அல்ப விஷயத்துக்காக. சந்தோஷத்துக்குள்ள இருக்கும் பொழுது, மனசு சந்தோஷமா இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து வெளியே வரவே வராதீங்க. குழந்தை விளையாண்டு இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு, பிடிச்சிருக்கு, அப்போ நீங்க 1 மணிக்கு ஒருத்தர் போய் பார்க்கறத சொல்லிருக்கீங்க, டக்குனு மட்டும் குழந்தை சந்தோஷம் விளையாண்டு இருக்கீங்க, அந்த குழந்தை விளையாண்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கீங்க, மெய் மறந்து சந்தோஷப்பட்டு இருக்கீங்க, டக்குனு வாட்ச் பார்த்தோமே, ஐயோ இன்னும் 5 நிமிஷம் போகணுமே, ஒருவேளை டிராபிக் ஜாம் ஆனதா 10 நிமிஷம் லேட்டா போவீங்களா, அதை நினைச்சு அதை விடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க. அந்த குழந்தை சந்தோஷமா இருந்து போர் அடிக்கணும் உங்களுக்கு தோணும், போதும்னு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனா பரவாயில்ல, 20 நிமிஷம் கழிச்சு போய் பாருங்க, இந்த 20 சந்தோஷம் உலகத்துல எவ்வளவு பணம் கிடைக்காது. சில குழந்தைகளை பாருங்க, ஒரு பாட்டு போட்டு கொடுத்தா அந்த பாட்டு கேட்டே இருக்கும், முடிச்சோன்னு அம்மா மறுபடியும் போட்டு கேட்கும், நமக்கே போர் அடிக்கும், திட்டுவோம், ஒரே பாட்டு சனியை 100 தடவை கேட்கும், அது சனின்னு இல்லை, நாம தான் சனி. அதுக்கு பிடிச்சிருக்கு, அதான் தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு, திரும்ப 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 ஒரு சைக்கிளை தள்ளி விடுங்க, ஓடி போயிட்டு மறுபடியும் செய்யுங்க, தள்ளி விடு மறுபடியும் செய்யுங்க, நமக்கு போர் அடிச்சு பா அடிக்கும், மறுபடியும் தள்ளி விடுங்க, தள்ளி விட்டே இருக்கணும். அந்த குழந்தை அதுக்கு பிடிச்ச
பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். குழந்தை என்ன பண்ணும், பிடிச்சிருந்தா செய்யுங்க, பிடிக்கலையே செய்யாது. அதான் குழந்தைக்கு என்னன்னா அந்த முகத்தை பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு, தூங்குது, படுத்தா தூங்குது. மனசுக்கு பிடிச்ச காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை விட உலகத்துல வேற ஒண்ணுமே வேண்டாங்க. ஆனா பாருங்க, பல பேரு ஒரு போன் வரும், ஆபீஸ்ல வேலை செய்வாங்க, ஒரு 10 போன் வரும், ஒவ்வொரு போனும் 2 நிமிஷம் பேசிருப்பாங்க, மொத்தம் 20 நிமிஷம். யோசிச்சு பாருங்க, அந்த 10 போன் முதல்ல சொல்களை தூக்கி வீசிட்டு ஒரே டென்ஷன்ப்பா, எவ்வளவு போன், 10 போன், ஒவ்வொரு போனும் 2 நிமிஷம் பேசிருக்கீங்க, அதிகமா பேசல, மொத்தம் 20 நிமிஷம் ஆயிருக்கு. அதுக்கு கீழே போட்டு ரிலாக்ஸ் தேவையாமா, ஒரே போன் 10 நிமிஷம், அவ்வளவு போன்றா சொல்றீங்களா இல்லையா? ஏன் பிடிக்கல, பேசுறது பிடிக்கல, பிசினஸ் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா சில பேர் செல்போன் வந்து கையில் வச்சுக்குவாங்க, கேம் எடுத்து பேசுவாங்க. சாப்பிட்டியா, என்ன பண்ணுறீங்க, ஏன் என்ன சாப்பிட்டேன், பொரியல் என்ன பொரியல், கள்ளப்பருப்பு போட்டிருக்கேன், பாசிப்பருப்பு போட்டிருக்கேன், 2 மணி நேரம் காதில் வச்சு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. கை எடுக்கவே மாட்டான், கை வலிக்க. யோசிச்சு பாருங்க, 2 நிமிஷம் யாராவது ஒரு குரல் பிடிக்க சொன்னாலே கை வலிக்கலாம்னு சொன்னீங்களா? 2 மணி நேரம் காதை வச்சுட்டு காதில் ஒன்றும் வலிக்காது, கையும் வலிக்காது, பேசி முடிச்சோம் நேரம் செல்போன் வச்சுக்கிட்டு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சந்தோஷமா இருப்பான். ஏன் பிடிச்சிருக்கு, இங்க பிடிக்கல, அவ்வளவுதாங்க. 24 மணி நேரமும் நம்ம பிடிச்ச வேலையை செஞ்சா அது சந்தோஷம், பிடிக்காத வேலை செஞ்சா ஒர்க், அவ்வளவுதாங்க. என்னால எப்படி டெய்லி காலைல 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் மைக்க பிடிச்சு நான் பேசிட்டே இருக்கேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு பேசுறேன். எனக்கு பிடிக்காம இந்த காரியத்தை பண்ண முடியாது, பிடிச்சு பண்றதுனால டயர்ட் ஆக மாட்டேங்குது. இது ஒரு வேலையா உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா டயர்ட் ஆகிடும். எனக்கு பேச பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். எனக்கு எப்ப பிடிக்கலையோ இந்த மீட்டிங் நடத்த மாட்டேன், அவ்வளவுதான். அப்ப நான் என்ன யோசிச்சு பாருங்க, நாம எல்லாம் என்ன பண்றோம்னா நமக்கு பிடிச்ச காரியத்தை செய்யுங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், உடனே மனசுக்கு பிடிச்ச மாதிரி காரியம் பண்ணலாம் மனசு பண்ணவனாலும் தோணும், என்னவனாலும் தோணும், அதெல்லாம் பண்ண முடியாது. நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி காரியங்கள் பண்ணணும். அந்த காரியத்தால யாருடைய மனசுக்கும் உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த ரூல்ஸோட பண்ணுங்க. பாட்டு கேட்டா ஏதாவது பிரச்சனை வருமா, அரியல பிடிச்ச பிரச்சனை வருமா, குழந்தை விளையாட பிரச்சனை வருமா? ஆனா மனசுக்கு பிடிச்ச மாதிரினா நம்ம கண்டதை யோசிக்கிறோம்ல, அதெல்லாம் தப்பு. அப்படி எல்லாத்துக்கும் தோணும், மனசுக்கு அதிர்ஷ்டம் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா யாருடைய மனசுக்கும் யாருடைய உடம்புக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாம, 1 ரூபா செலவில்லாம, வீட்டை விட்டு வெளியே போகாம, உட்கார்ந்த இடத்துலயே சந்தோஷமா இருக்கிறதுக்கு கோடி ஐடியா இருக்கு. அதை விட்டுட்டு 4 வச்சிருப்போம், அது 4 நடக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது, வராது. ஒரு வந்தாலும் அது 10 வருஷம் ஆகும். ஏன் வெயிட் பண்ணோம்? அதனால இனிமேல் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணுங்க. எந்த ட்ரெஸ் போட்டா பிடிக்குதோ அதுவே திரும்ப போடுங்க. ஒரு ட்ரெஸ் பிடிக்கலையா போட தூக்கி வீசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி 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 சந்தோஷம் இருந்து பழகிட்டீங்கன்னா நம்மளால யாருக்கும் எந்த கஷ்டம் வராது. நாம 24 மணி நேரமும் சந்தோஷமா மட்டும்தான் இருப்போம். இந்த சந்தோஷமான மனசு எல்லா நோயும் குணப்படுத்துறது இல்லாம நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு நிம்மதியா வச்சு நம்ம மனிதன் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சது உடம்பு, கண்ணுக்கு தெரியாதது ஆன்மா, உயிர். அந்த ஆன்மாக்குள்ள 3 வகையான வடிவம் இருக்கு. ஒண்ணு மனசு, இன்னொன்னு புத்தி, இன்னொன்னு ஆழ்மன பதிவுகள், சன்ஸ்காரம். மனசு என்ன பண்ணும்? ஒரு எண்ணத்தை உருவாக்கும். புத்தி என்ன பண்ணும்? நம்ம படிச்சு வச்சது. புத்திங்கிறது ஒண்ணும் இல்ல, இத்தனை வருஷமா நாம படிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அறிவு.
ஒரு பள்ளினா இப்படிதான் இருக்கும், ஒரு இனிப்புன்னா அது சுவை இப்படிதான் இருக்கும், இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுகள். இந்த புத்திக்கு ஒரு பதிவு இருக்கும், இதெல்லாம் புத்தி. ஆழ்மன பதிவுங்கிறது சில விஷயங்களை அது இதுதான் உண்மைன்னு பதிவு பண்ணி வச்சிருக்கோம். இது தப்போ ரைட்டோ, இது விதை மாதிரி, எது விதைக்கிறமோ அது நடக்கும். அமெரிக்கால 100 மாடி பில்டிங்க ஒருத்தர் போய் ஏரோப்ளேன் போய் இடிச்சு செத்தான். அவ ஆள் மனசுல பதிவு பண்ணிட்டாங்க என்னன்னா, அந்த 100 மாடி பில்டிங்க உடைச்சு செத்தா உனக்கு சொர்க்கம். அதெல்லாம் தெரியாது, நம்பிச்சு அது நடக்கும். இப்படி ஆள் மனசுல பதிவு பண்றது மூலமா நாம பல தவறுகளையும் பண்ணிட்டு இருக்கோம், நல்லதையும் பண்ணிட்டு இருக்கோம். இது யோக நித்ரா அப்படிங்கிற ஒரு டெக்னிக் மூலமா நம்ம பதிவுகளை மாற்ற முடியும், அழிக்க முடியும், சரி பண்ண முடியும். உண்மையில பார்த்தா ஒவ்வொரு மனிதனுடைய கேரக்டரும் இந்த ஆழ்மன பதிவுகள் மட்டும்தான் வித்தியாசமே தவிர வேற எதுவும் வித்தியாசமே கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, உடல் ரீதியா எல்லாம் ஒண்ணுதான், பஞ்சபூதம் தான். என்னுடைய ஆழ்மன பதிவுகள் வேற, உங்க பதிவு வேற, அவ்வளவுதான். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆழ்மனத்திலையும் இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட் தூக்கிட்டு பாசிட்டிவா மாத்திட்டா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்போம், நல்லா தான் இருக்கும். நம்ம மனதில் இருக்கிற கெட்ட பதிவுகள் தான் நம்ம கேரக்டரை முடிவு பண்ணும். நல்லது பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், கெட்டது மட்டும் தான் வேற. அப்போ தியானம் பண்றது மூலமா, சில பயிற்சிகள் மூலமா நம்ம ஆள் மனசுல அந்த கெட்ட பதிவுகள் எடுத்துட்டோம்னா நமக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை. ஆனா பதிவு எடுக்காம இருக்க முடியாது, சாரி பதிவுகள் இல்லாம பண்ண முடியாது. எல்லா பதிவு இல்லாம பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. கார் ஓட்டணும்னா ஒரு பதிவு இருக்கும், இது கிளட்ச், இது பிரேக், பம்ப் எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கோம். இத்தனை வருஷம் ஓட்டி பதிவு வச்சுக்கீங்களேன், அந்த பதிவு இருக்கணும். பதிவெல்லாம் இல்லாம பண்ண முடியாது. ஆனா நல்ல பதிவு